ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியக் பல்மனரி பர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி கார்டியக் பல்மனரி பர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி கோர்ஸில் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்போ பேஷண்ட்டோட ஹார்ட் அண்ட் லங்ஸோட ஃபங்க்ஷனை அசியூம் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை பற்றிலாம் படிப்பீங்க. இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டியக் சர்ஜிக்கல் டீமில் இருக்க மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்போ ஹார்ட் லங் மிஷின்ஸோட ஆப்ரேஷன் பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் டியூரேஷனில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் மினிமம் 50% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ் பண்ணியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணியும் இருக்கும். இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் டீச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, பத்தாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கார்டியக் பல்மனரி பைபாஸ் அண்ட் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ஃபிசியாலஜி, சர்ஜரி, இது போல் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டீச் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் பர்ஃபியூஷனிஸ்ட், கார்டியோவாஸ்குலர் சர்ஜன் அசிஸ்டன்ட், ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர், இது போல் நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு என்ன மாதிரியான செக்டர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பிளான்ட் யூனிட், எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் இவங்களுக்கான வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பொசிஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 3 lakh to 9.6 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி, எம்எஸ்சி எக்கோகார்டியோகிராஃபி, எம்எஸ்சி கார்டியோ கேத்தரைசேஷன் இன்டர்வென்ஷன் டெக்னாலஜி, இது போல் இன்னும் சில போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது, கோர்ஸ் பற்றினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.